வீடியோவில் நமக்கு பிடிச்ச ஃபுட் லைக் சுகர் ஸ்வீட் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் குளுக்கோஸ் ஸ்பைக் வராமல் எப்படி பார்த்துக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குளுக்கோஸ் ஸ்பைக் ஏன் கூடாது, நார்மல் ரேஞ்சில் பிளட் குளுக்கோஸ் மெயின்டைன் பண்ணுறது ஏன் முக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா டிசீஸ்க்குமே இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபுட் கிரேவிங்ஸ். நான் 1 ஹவருக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன், இப்போ எனக்கு மறுபடியும் பசிக்குது, எனக்கு ஸ்வீட் கிரேவிங் இருக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போலேயே இருக்குது எப்போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு, இல்லை ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், மூட் ஸ்விங்ஸில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், சரியாக தூக்கம் வரலன்னு நினச்சிங்கன்னு சொன்னால், இல்லை ஹார்மோனல் இம்பேலன்சஸ் லைக் பிசிஓஎஸ் டயபெட்டிஸில் இருந்து கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஹார்ட் இஷ்யூஸ் வரைக்கும் எல்லா வியாதிகளுக்கும் எல்லா ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு முறை குளுக்கோஸ் ஸ்பைக் வரும்போதும் நீங்கள் டயபெட்டிஸ் டெவலப் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்மளில் நிறைய பேருக்கு நமக்கே தெரியாமல் டெய்லி பேசிஸில் இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபைன், குளுக்கோஸ் ஸ்பைக் கூடாது, நார்மல் ரேஞ்சில் தான் பிளட் குளுக்கோஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அதுக்காக எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸையோ டெசர்ட்ஸையோ ஃபுட்டையோ என்னால் மிஸ் பண்ண முடியாது. நான் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே சேம் டைம் எனக்கு பிளட் குளுக்கோஸ் நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சில சிம்பிள் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிடிச்ச ஃபுட்டையும் சாப்பிட முடியும். அட் த சேம் டைம் உங்கள் பிளட் குளுக்கோஸை நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிக்க முடியும், குளுக்கோஸ் ஸ்பைக் வராமல் பார்த்துக்க முடியும். ட்ரிக் நம்பர் 1, நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆர்டரில் நீங்கள் உங்கள் ஃபுட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய குளுக்கோஸ் ஸ்பைக்கை நியர்லி 75% வரைக்கும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன ஆர்டர்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஃபைபர் எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபேட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கார்போ ஸ்வீட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபைபர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ். நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸோ கீரையோ முதல்ல எடுத்துக்கணும். உங்கள் மீலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு வெஜிடபிள்ஸோடையோ கீரையோடையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபேட்டுன்னு சொன்னால் ஆம்லெட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஃபேட்டி ஃபிஷ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது மீட் எடுத்துக்கலாம், இல்லை ஆர்கான் மீட் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் காம்பினேஷனோட இருக்கிற ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச கார்போஹைட்ரேட்டோ ஸ்வீட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆர்டரில் சாப்பிடும்போது உங்களுடைய ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் சுகர் கம்மியாயிரும். உங்கள் பிளட்டில் குளுக்கோஸ் ரிடியூஸ் ஆகிற ரேட்டும் உங்களுக்கு கம்மியாயிடும். உங்களால் ரொம்ப ஈஸியாக நார்மல் ரேஞ்சில் உங்கள் பிளட் குளுக்கோஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ட்ரிக் நம்பர் 2, என்னால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைபர் அப்புறமா ப்ரோட்டீன் ஃபேட்டுன்னு எவ்ரி டைம் என்னால் பார்த்து சாப்பிட முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் வெஜிடபிள்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், இதில் ஃபைபர் இருக்கா, இதில் ப்ரோட்டீன் இருக்கா, இதில் ஃபேட் இருக்கான்னு நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மீல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது வெஜிடபிள்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் என்ஷூர் பண்ணிக்கணும், உங்கள் பிளேட்டில் 50% ஆஃப் யுவர் பிளேட் ஷுட் பி ஃபில்டு வித் வெஜிடபிள்ஸ். ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸில் ஸ்டார்ச்சி வெஜிடபிளாக இல்லாமல், பொட்டேட்டோ மாதிரி ஒரு ஸ்டார்ச்சி வெஜிடபிளாக இல்லாமல் கீரை மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு half ஆஃப் த பிளேட்டுக்கு நீங்கள் வச்சுக்கணும். மிச்சம் half ஆஃப் த பிளேட் உங்களுடைய மற்ற ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் மற்ற ஐட்டம்ஸை சாப்பிடும் போதும் உங்களுடைய பிளட் சுகர் ஈஸியாக ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும், குளுக்கோஸ் ஸ்பைக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போது ட்ரிக் நம்பர் 3. ட்ரிக் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஒரு ஃபுட்டை எப்படி பார்ப்போம், இதில் எவ்வளோ கேலோரிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். கரெக்டாக கேலோரி ஸ்கேலில் தான் நம்ம எப்போவுமே மெஷர் பண்ணுவோம். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கேலோரி ஸ்கேலில் மெஷர் பண்ணாதீங்க, இதில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 பவுல் இருக்குது. ஒரு பவுலில் பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குது, இன்னொரு பவுலில் அவகேடோ ஃப்ரூட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரியான கேலோரிஸ் தான் இருக்குது, 200 கேலோரிஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கெலோரிஃபிக் வேல்யூ பார்த்தா ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஒருத்தர் பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கிறாரு, இன்னொருத்தர் அவகேடோ ஃப்ரூட் எடுத்துக்கிறாரு. இப்போ யாருக்கு குளுக்கோஸ் ஸ்பைக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்தவருக்கு தான் இருக்கும். வேறஸ் அவகேடோ எடுத்தவருக்கு இன்ஃபேக்ட் குளுக்கோஸ் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும். அவர் இதே ஒரு ஹேபிட்டாக வச்சு இந்த மாதிரி பொட்டேட்டோ மாதிரியான ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட் எடுக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்கு ஸ்டெபிலைஸே ஆகிருக்கும்.
அவருக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணும், குளுக்கோஸ் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கலோரிஸ் தான் இருக்குது. ஆனால் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ், ஏன் இவருக்கு மட்டும் ஸ்பைக் ஆகுது, இவருக்கு மட்டும் பிளட் குளுக்கோஸ் நார்மலாக இருக்குது, ஸ்பைக் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவகேடோவில் கலோரிஸ் மேபி 200 இருக்கலாம், ஆனால் குட் ஃபேட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இதனால சுகர் ரிலீஸ் ஆகிற ரேட் கம்மியாக இருக்குது, அப்சார்ப்ஷன் ரேட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ஃபுட்டை பார்க்கும்போது கலோரி ஸ்கேலில் பார்க்கக்கூடாது, இதில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்சுலின் இது ப்ரொடியூஸ் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இனிமேல் எப்போவுமே பார்க்கணும். ஸோ கலோரிஸ் நிறையா சாப்பிட்டா வெயிட் அதிகம் போடும்னு சொல்லி எப்போதும் கலோரி பார்க்குறது கரெக்டே கிடையாது. இதை நம்ம எப்போதுமே ஒவ்வொரு டைம் சாப்பிடும் போதும் ஃபாலோ பண்ணிக்கணும். நவ் கம்மிங் டு ட்ரிக் நம்பர் 4. ட்ரிக் நம்பர் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீல், அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை லஞ்சாகவும் இருக்கலாம், உங்கள் ஃபர்ஸ்ட் மீல் ஷுட் பி பில்ட் அரவுண்ட் ப்ரோட்டீன். நல்ல அடிக்குவேட் ப்ரோட்டீன் இருக்கா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீலில் அப்படின்னு ஒவ்வொரு மீல்லையுமே ப்ரோட்டீன் இருக்கணும். எஸ்பெஷலி உங்கள் ஃபர்ஸ்ட் மீலில் அடிக்குவேட் ப்ரோட்டீன் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உங்கள் குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகிறதுக்கு 2 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் சுகரோ கார்போஹைட்ரேட்டோ சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் இன்சுலின் ஸ்பைக் ஆகும். எவ்வளோ சீக்கிரம் ஸ்பைக் ஆச்சோ அதை விட சீக்கிரமாக கிராஷ் ஆகும். கிராஷ் ஆனால் உங்களுக்கு மறுபடியும் பசி எடுக்கும், ஒரு கிரேவிங் வரும். நீங்கள் மறுபடியும் ஒரு குளுக்கோஸோ கார்போ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் மறுபடியும் இன்சுலின் குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகும், மறுபடியும் கிராஷ் ஆகும். இது இப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால தான் எப்போவுமே எம்டி ஸ்டொமக்கில் குளுக்கோஸ் சாப்பிடவே கூடாது. நம்பர் 2, ப்ரோட்டீன் அடிக்குவேட்டாக எடுக்கணும். ப்ரோட்டீன் அடிக்குவேட்டாக எடுத்தால் என்னாகும்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிடும், ஒரு ஃபுல்னஸ் கிடைச்சிடும், உங்கள் பிளட் சுகர் ஸ்டேபிளாகவே இருக்கும். இந்த மாதிரி கிராஃப் மேலே கீழே போயிட்டு உங்களுக்கு வராது, அதனால் உங்களுக்கு ஒரு கிரேவிங்கும் வராது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் மீல் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்போ ஒரு மீல் எடுத்தாலும் சரி, அடிக்குவேட் ப்ரோட்டீன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் சுகர் அண்ட் கார்ப் எடுக்கவே கூடாது. இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நவ் கம்மிங் டு ட்ரிக் நம்பர் 5. ட்ரிக் நம்பர் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல் சுகர்ஸ் ஆர் சேம். நாம் என்ன நினச்சிக்கிறோம், ட்ரெடிஷ்னல் சுகர்ஸ் லைக் ஹனி, வெல்லம் இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம இதை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம ஒயிட் சுகர் தான் கேடு, அதை மட்டும் தான் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. நம்ம பாடி எல்லா சுகரையும் ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுது, இன்க்ளூடிங் ஃப்ரூட்ஸில் இருக்கிற சுகர்னாலும் சரி, இல்லை நீங்கள் சாப்பிட்ற வெல்லம்னாலும் சரி, மேப்பிள் சிரப்னாலும் சரி, ஹனினாலும் சரி, பனை வெல்லம்னாலும் சரி, எல்லா சுகரையும் நம்ம பாடி ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுது, ஒரே மாதிரியான இம்பேக்ட் தான் கொடுக்குது. ஸோ தட் இந்த மாதிரியான சுகரில் நம்ம நிறையா எடுத்துக்கலாம், ஒயிட் சுகர் மட்டும்தான் கேடுன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. ஓகே, ட்ரிக் நம்பர் 6 என்னன்னு கேட்டிங்கன்னா, இன் பிட்வீன் மீல்ஸ் எப்போதுமே ஸ்நாக்ஸ் எடுத்துக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு 1 hour 2 hour கழிச்சு எடுக்கக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு அதே பிரேக்ஃபாஸ்ட்டோட எண்ட் ஆஃப் த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் அலாங் வித் யூர் மீல் நீங்கள் அந்த ஸ்நாக்ஸை எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸோ ஸ்வீட்டோ சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இருக்கும். நான் சொன்ன மாதிரி அடிக்குவேட் ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கிற மாதிரியான ஒரு மீலோட சேர்த்து நீங்கள் அந்த ஸ்நாக்ஸை எடுக்கும் போது உங்களுக்கு அப்சார்ப்ஷன் ரேட் ஆஃப் பிளட் சுகர் வில் கம் டவுன். அதனால் உங்களுக்கு பிளட் சுகர் ஸ்பைக் ஆகாது, ஸ்டெபிலைஸ்டாக வச்சுக்க முடியும். எப்போதுமே இன் பிட்வீன் த மீல் ஸ்நாக்கிங் கூடாது. வேணும்னு தோணுச்சுன்னு சொன்னால் அலாங் வித் த மீல் அட் த எண்ட் ஆஃப் த மீல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டையோ ஸ்நாக்கையோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தட் இன்சுலின் ஸ்பைக்கோ குளுக்கோஸ் ஸ்பைக்கோ நடக்காமல் நம்ம பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரிக் நம்பர் 7. Trick number 7 is very interesting and very simple and more effective as well. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு டால் கிளாஸ் ஆஃப் வாட்டரில் 1 or 2 tablespoon ஆஃப் வினிகர், ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 20 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற குளுக்கோஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 30% உங்கள் குளுக்கோஸ் ஸ்பைக்கை இது கண்ட்ரோல் பண்ணும். இதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஆஃப் சிலோன் சின்னமன் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் another 20% உங்கள் குளுக்கோஸ் ஸ்பைக்கை இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் லஞ்ச் ஒரு ட்வைஸ் அ டே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம்.
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு டின்னருக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வினிகர் வித் 1 டீஸ்பூன் ஆஃப் சிலோன் சின்னமன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அலாங் வித் வாட்டர் உங்களுடைய குளுக்கோஸ் ஸ்பைக்கை இது ஒரு 40 to 50% கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரிக் நம்பர் 8, மூவ் ஆஃப்டர் மீல்ஸ். நம்ம சாப்பிட்டுட்டு எப்போதும் தூங்கவோ ஐடலாக இருக்கவோ கூடவே கூடாது. ஒரு சின்ன மூமெண்ட் லைக் மைல்டு வாக் போகலாம், இல்லை ஏதாவது சின்ன வேலை இருந்தால் செய்யலாம், வீட்டை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன வேலைகள் செய்யலாம். இப்போ நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நெக்ஸ்ட் எனக்கு மீட்டிங் இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் உட்காந்துக்கிட்டே காஃப் ரைஸ் பண்ணலாம். உட்காந்துட்டு எப்படி காஃப் ரைஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹீலை ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி கீழே இறக்குறது, தூக்குறது, இறக்குறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது உங்கள் காஃப் மசில்ஸ்க்கு ஒரு சின்ன ஒர்க் அவுட் கொடுக்கும். ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு அந்த பிளட் குளுக்கோஸ் ஸ்பைக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அபோவ் ஆல் நீங்கள் மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரிய போகிறதும் கிடையாது. ஓகே, ஃபைனலி ட்ரிக் நம்பர் 9. ட்ரிக் நம்பர் 9 என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட் பேரிங். ஸ்வீட் பேரிங்னா என்னென்னு கேட்டால் எப்போவுமே நீங்கள் ஒரு ஸ்வீட்டோ கார்போ சாப்பிடும் போது ஒரு சாக்லேட் ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றீங்களோ ஒரு கேக் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் அந்த கேக் மட்டும் அப்படியே சாப்பிடாம அதுக்கு மேலே ஒரு சீஸ் வச்சுக்கிறது. ஒரு குக்கீஸ் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் ஒரு 10 ஆல்மண்ட்ஸ் 10 வால்நட்டை சேர்த்து அதோட சாப்பிட்றது. அப்படி பண்ணும் போது உங்களுக்கு இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் இந்த ஆல்மண்ட்ஸ்லேயோ இல்லை சீஸ்லேயோ இருக்கிற ப்ரோட்டீன் ஃபேட் இதெல்லாம் என்ன பண்ணோன்னா அந்த குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் ரேட்டை அகைன் கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போது நீங்கள் ஒரு பாஸ்தாவே எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் வெறும் பாஸ்தா மட்டும் சாப்பிடாம அதோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் எக், கொஞ்சம் சிக்கன் இதெல்லாம் சேர்த்து அந்த பாஸ்தா பண்ணி சாப்பிடும் போது அது ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக உங்களுக்கு இருக்கும். அந்த பாஸ்தாவில் இருக்கிற சுகரோட அப்சார்ப்ஷன் ரேட்டை இது கம்மி பண்ணி கொடுக்கும். உங்களுடைய குளுக்கோஸ் ஸ்பைக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நேக்கடாக ஒரு சுகரோ ஒரு கார்போ எடுத்துக்காமல் அதோடு சேர்த்து ஒரு ப்ரோட்டீன் ஃபேட்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது உங்களுடைய குளுக்கோஸ் ஸ்பைக்காகாமையும் பார்த்துக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஃபுட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.